வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கும், நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரத்துக்கும், பிரச்சனை தீரத்துக்கும் நம்ம என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். முதல்ல நம்ம இந்த அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாமா? இந்த அமாவாசை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைய தினம் காலையில் 11:18க்கு ஆரம்பிக்குது. இந்த அமாவாசை முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9:19 வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது நமக்கு இருக்கு. இப்போ இந்த வழிபாடை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாமா? பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா அது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த நாளில் நம்ம வீட்டு முன்னோர்களை நம்ம வணங்குறப்ப நம்மளுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம இதை காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமாகவுமே வச்சுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா இன்னுமே ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரை மாதம் அப்படின்னாலே அது நமக்கு ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் தான் அவருடைய பயணத்தை ஒவ்வொரு ராசியிலையுமே தொடங்குறாரு. அதனால தான் பல புகழ்பெற்ற ஆலயங்களில் திருவிழாக்கள், பூஜைகள் இது எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல நடைபெறுது. அப்படிப்பட்ட இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நம்மளுடைய குடும்பத்துடைய செல்வ வளனை பெருக்கிக் கொள்றதுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்துடைய அருளும் பெறத்துக்கு நம்ம சில எளிமையான வழிகளை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதுமானது தான். அந்த வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்கு மேலே தானே துவங்குது. அதனால் முன்னோர்களுக்கு படையல் போடுறவங்க மதியம் 12 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ள இதை செய்கிறதுக்கு ரொம்ப சிறந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலை நேரத்தில் கொடுத்துறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இன்றைய தினம் காகத்திற்கு சாதம் வைக்காம உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே சாப்பிட்ருக்க கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காகம் தான் நம்மளுடைய முன்னோர்களாகவும் சனி பகவானுடைய வாகனமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இன்றைய தினம் காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினம் அசைவத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுமே ரொம்ப நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவங்க அப்படின்னா உங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு எளிமையா வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி இன்றைய தினத்துல நவகிரகங்களை வழிபடுறதுமே உங்களுக்கு இன்னுமே சிறந்த பலன்களை தரும். இந்த சித்திரை அமாவாசை தினத்துல நவகிரக வழிபாடு நம்மளுடைய தோஷங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை தேடி தரும். இது எல்லாத்தோட சேர்த்து இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்காவது அன்னதானம் பண்ணுங்க. அதை பண்றப்ப உங்களுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதோட சேர்த்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு செய்யக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தோடைய அருளாசியை உங்களுக்கு கண்டிப்பா பெற்றுத்தரும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இன்றைய தினத்துல உதவி பண்ணுங்க. இந்த அற்புதமான நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. சின்ன எளிய வழிபாடு முறைகளை தான் இன்னைக்கு இந்த பதிவுலுமே நான் சொல்லியிருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இதை கடைபிடிச்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம சேனல்